வணக்கம் மக்களே! ஆடி அமாவாசை விழா பார்ப்போம். இந்த மாசத்துல வர எல்லா நாளுக்கு முன்னாடியும் ஆடின்ற வார்த்தைய ப்ரிஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மாசத்துல நெறைய நாள் நம்ம சாம்பார் செய்ய வேண்டிய கட்டாயம். சாமி சொல்லிச்சாங்க, நான் வெஜ் புலாவ் சாப்பிட மாட்டேன், கோபி மஞ்சூரியன் சாப்பிட மாட்டேன்ட்டு. எவனாவது எதையாவது கண்டுபிடிச்சுட்டு போயிடுறானுங்கல்ல. சரி, நம்ம நாள இந்த சுடு தண்ணீல போட்டு ஆரம்பிப்போம். எப்பயும் போல இதுல ஜீரகம், சோம்பு, ஓமம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட போறேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தக்காளி சட்னி பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்கேன். அதுக்கு முன்னாடி சில பல ஐட்டம்ஸ நம்ம வாங்க வேண்டிய கட்டாயம் Swiggyல. நமக்கு என்னதான் பைக்கு, காரு இதெல்லாம் இருந்தாலும், Swiggyல இருக்க டெலிவரி பாய்ஸ கூப்பிட்டு தான் நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு. நம்மலாம் ஃபிட்டா இருக்கோமோ இல்லையோங்க, அவங்க எல்லாருமே ஃபிட்டா இருப்பாங்க. பக்கத்துல இருக்க கடைக்கு கூட நம்மளால நடந்து போக முடியலல்ல. எவ்வளோ பெரிய சோம்பேறியா இருக்கோம். இதுக்கெல்லாம் யாரு தான் காரணம்? நம்ம தான் காரணமா? இல்ல Swiggy, Zomato தான் காரணமா? தெரியலல்ல. கண்டுபிடிப்போம். இட்லி ஒரு பக்கம் ஊத்தி வச்சாச்சு. தக்காளி சட்னியும் ஒரு பக்கம் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, சீரகம் போட்டுட்டு, அது கூடவே அரைச்சு வச்ச தக்காளிய ஊத்திட்டு, கூடவே மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, தக்காளி சட்னி சூப்பராவே ரெடி ஆயிருங்க. மிளகாய் பொடியெல்லாம் உங்களுடைய அளவுக்கு ஏத்த மாதிரி போடுங்க. காரம் அளவுக்கு. சில பேருக்கு புளிப்பு பிடிக்கும், சில பேருக்கு காரம் பிடிக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அதே மாதிரி காலையில நமக்கான ஒரு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ நம்ம எடுத்து தாங்க ஆகணும். ஒரு காஃபியோ, இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு சூடான பானமோ, குடிக்கிறதுக்கான டைம நம்ம எடுத்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்ப கிடைக்கிற அந்த ரிலாக்சேஷன்ல தான் உங்க நாளே ரெஃப்ரெஷ் ஆகும். இது லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன். கடலைப்பருப்பு மசால் வடைக்கு, சிறுபருப்பு அரிசி, சர்க்கரை பொங்கலுக்கு, ஒரு பக்கம் துவரம் பருப்பு சாம்பாருக்கு. இது எல்லாமே ஊறிக்கிட்டு இருக்கு. காய்கறிகள் ஃபார் சாம்பார், அவரக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய், முருங்கக்காய் சாம்பார்ன்றதுனால அதையும் எடுத்து வச்சிருக்கேன். சமையல் செய்யறது ஒரு வேலைன்னா, இத கட் பண்றதும், அப்புறமா இத கிளீன் பண்றதும், சமையல முடிச்சதுக்கு அப்புறமா கிளீன் பண்றதும், இது ஒரு பெரிய வேலைங்க. சமைக்கிறது கூட ஈஸி தாங்க. சில பேர் இந்த வேலைக்கு கஷ்டப்பட்டு தான் யாரும் சமைக்கிறதுக்கே வரமாட்றாங்க. பயப்படுறாங்க. ஓகே. மசால் வடைக்கான புதினா, பச்சை மிளகா, பூண்டு, சோம்பு, இஞ்சி இது எல்லாத்தையும் பல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது சர்க்கரை பொங்கலுக்கான வெல்லம். இது சாம்பாருக்கான காய்கறிகள் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அவரைக்காய் பொரியலும் ஒரு பக்கம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்படிதான் நம்ம ப்ரிப்பரேஷன் கலாட்டாவா போய்க்கிட்டு இருக்கு. எப்படியோ ஒரு வழியா சண்டை போட்டு கிச்சனோட சமையல முடிச்சுட்டேன். அவரைக்காய் பொரியல், சர்க்கரை பொங்கல், மசால் வடை, சாதம், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், தயிர். இதுதாங்க நம்ம லஞ்ச் மெனு. இது எல்லாத்தையும் சாமிக்கு படைச்சுட்டு, சாம்பிராணியையும் காமிச்சுட்டு, ஒரு மணியையும் அடிச்சுட்டோம் அப்படின்னா, சமையல் முடிஞ்சிருச்சு.